இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஹேஷ்டேக் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஹேஷ் டேபிளும் பைனரி சர்ச் ட்ரீயும் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? என்னென்ன ப்ரோக்ராம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்? சொல்லுங்க. என்னாச்சு, எவ்வளோ குவைட்டா இருக்கீங்க? கியூ பார்த்தோமா? ஸ்டாக்னா என்ன, கியூனா என்ன பார்த்தோமா? அரே, ஸ்டாக், கியூ. அதுக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமா? புரிஞ்சதா? கியூ அப்புறம் ஸ்டாக்னா என்னன்னு புரிஞ்சதா? ஸ்டாக் எந்த ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகுது? ஸ்டாக் ஃபர்ஸ்ட் இன் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட். இதே கியூனா கியூனா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஸ்டாக்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஓகே. இன்னைக்கு வந்து ஹேஷ் டேபிள் பார்ப்போம். ஓகே, ஹேஷ் டேபிள்னா என்ன? வாட் இஸ் ஹேஷ் டேபிள்? ஓகே, இந்த ஹேஷ் டேபிள்ங்கிறது ஒரு டிக்ஷனரி மாதிரி. இப்போ என்கிட்ட ஒரு புக் இருக்கு. இந்த புக்ல வந்து நான் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் வந்து தேடணும்னா அந்த புக்ல டோட்டலா எனக்கு ஒரு ஸ்டோரி புக் இருக்குன்னு வைங்க. ஒரு 100 ஸ்டோரிஸ் என்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டோரிஸ் மட்டும் தான் ரீட் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? பேஜ் பை பேஜா திருப்புவேனா? இப்போ அந்த பர்டிகுலர் நான் 90th ஸ்டோரி வந்து ரீட் பண்ணணும். அந்த 90th ஸ்டோரி ரீட் பண்றதுக்கு நான் எப்படி பேஜ் பை பேஜா திருப்புவேனா, இல்ல நான் என்ன பண்ணலாம்? அந்த பேஜை டைரக்டா ஆக்சஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்? என்கிட்ட 100 பேஜ் ஸ்டோரி புக் இருக்கு. அது 90th பேஜ்ல இருக்கிற ஒரு ஸ்டோரியை நான் ரீட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ஸ்டோரியை மட்டும் நான் ரீட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு முன்னாடி கொடுத்துருப்பாங்களா? கண்டெக்ஸ்டல்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட், அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்களா? அதுல நீங்க ஈச் ஸ்டோரிக்கு ஒவ்வொரு பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்க டைரக்டா அந்த 90th ஸ்டோரியுடைய பேஜ் நம்பரை மட்டும் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாமா? அந்த பேஜ் மட்டும் ரீட் பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஸ்டோரி மட்டும் ரீட் பண்ணா அந்த 90th ஸ்டோரி என்ன பேஜ்ல இருக்குன்னு டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? இதுதான் ஹேஷ் டேபிள். அந்த ஹேஷ் டேபிள் என்ன யூஸ் ஆகும்னா, நீங்க ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணணும்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த வேரியபிள் நேம் கால் பண்ணா மட்டும் போதும், இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப ஹேஷ் டேபிள்னா என்ன? கிட்டத்தட்ட இது டிக்ஷனரிஸ் தான். ஹேஷ் டேபிளுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன ஒரு வித்தியாசமும் கிடையாது. இதுலயும் அதே கீ வேல்யூ பேர் தான் யூஸ் பண்ண போறோம். ஹேஷ் டேபிள் ஆர் டிக்ஷனரி. ஓகே, நான் டிக்ஷனரின்னு சொன்னேன். டிக்ஷனரியில மெயின் பாயிண்ட் என்ன? கீ வேல்யூ பேர் தான் யூஸ் பண்ணுமா? அப்போ ஹேஷ் ஃபங்க்ஷன், ஹேஷ் டேபிளோட ஃபங்க்ஷன்ஸ் எதை யூஸ் பண்ணுது? எதை யூஸ் பண்ணி பேரை கம்ப்யூட் பண்ணுது? கீ வேல்யூ பேர். ஓகேவா? ஓகே, அப்போ ஹேஷ் டேபிள்ங்கிறது என்னது? அது கீ வேல்யூ பேர் ரெண்டையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஹேஷ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டோர் பண்ணிய வேல்யூஸை இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றது, லுக்அப் பண்றது, இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்ப்பீங்க. ஓகே, இப்போ ஹேஷ் டேபிள்னா என்னன்னு புரியுதா? ஹேஷ் டேபிள்னா அது ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரி கீ வேல்யூ பேர் இருக்கும். நீங்க பர்டிகுலர் கீழ போய் அதோட வேல்யூ பேரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேஜா திருப்பணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா அந்த கோடை வச்சு என்ன பண்ணலாம்? பர்டிகுலர் பேஜை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சிம்பிளா சொல்லணும்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு டேட்டா வச்சிருக்கேன். டேட்டான்னு போட்டுக்கிறேன். இந்த டேட்டாக்குள்ள நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். இதுல நேம்னு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம்க்கு நான் என்ன பேர் பண்ண போறேன்? ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணுமா? என்ன பண்றேன்? ராகுல்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து நான் ஒரு ஏஜ் கெட் பண்ண போறேன். ஏஜ் ஒரு 20ன்னு வச்சுக்கலாம். அடுத்து அவங்க எந்த சிட்டின்னு இன்ஃபர்மேஷன், சிட்டி போலன் சென்னைன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட இந்த டேட்டா இருக்கு. ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா இருக்கு. அந்த ஸ்டூடெண்டோட நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, சிட்டி இருக்கு. இது எல்லாமே நான் கீ வேல்யூ பேர் பண்ணிருக்கேன். இதுல ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். இன்டீஜரை வித்தவுட் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதை இன்டர்னலா நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணலாம்னா, இந்த ஸ்டூடெண்ட் நேம் நான் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு புது ஸ்டூடெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ணணும். சப்போஸ் வச்சுக்கோங்க, இது வந்து எம்டியா இருக்கு. இப்போ சப்போஸ் இது எம்டியா இருக்கு, எனக்கு இந்த டேட்டாக்குள்ள ஸ்டூடெண்ட் நேமை இன்சர்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இது நம்ம டிக்ஷனரியில ஒரு வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணணும்னா எப்படி இன்சர்ட் பண்ணுவேன்? ஸ்ரீனி, ஒரு வேல்யூவை டிக்ஷனரியில இன்சர்ட் பண்ணணும்னா எப்படி இன்சர்ட் பண்ணணும்?
நான் இப்ப டேட்டான்னு கொடுத்துட்டு அந்த டேட்டான்னு கொடுத்துட்டு உள்ள நேம் கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்டோட நேம்னா கெட் பண்ண போறேன். Yes, ma'am. இப்ப ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸ் நான் இதுல ராகுல்னு கொடுத்துக்கலாமா? Yes, ma'am. ஓகேவா? இதுவே நான் ஏஜ் கெட் பண்ணனும்னா டேட்டா Age. இது வந்து கீ. டேட்டா கீ Yes, கொடுக்குறேங்க. ma'am. கீழ வந்து நான் ஏஜ்ன்னு கொடுக்குறேன். இந்த ஏஜுக்குள்ள இப்ப 20ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. இதே நான் சிட்டி கெட் பண்ணணும்னா டேட்டா within double quotes city equal to within double quotes சென்னைன்னு கொடுக்குறேன். இப்ப நான் இதை பிரிண்ட் பண்றேன். இப்ப இந்த டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் என்னோட இன்ஃபர்மேஷன் கெட் ஆயிடுச்சா? நான் இப்படி தானே கொடுத்துருந்தேன். ப்ரீவியஸா நான் எப்படி டேட்டாக்குள்ள என்ன கொடுத்துருந்தேன்? நேம் ராகுல், ஏஜ் 20, சிட்டி சென்னைன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருந்தேனா? அப்போ ஒரு Yes, ma'am. டிக்ஷனரியிலயோ இல்ல ஒரு ஹேஷ் டேபிள்லயோ நீங்க ஆட் பண்ணணும்னா இன்சர்ட் பண்றதுக்கு இது என்ன ப்ராசஸ்? இன்சர்ட். இன்சர்ட் எப்படி பண்ணுவீங்க? நீங்க அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ள உங்களுடைய கீ கொடுத்துக்கலாம். அதுக்கான வேல்யூ பேரை கொடுத்துக்கலாம். நீங்க கீ கொடுக்கும்போது லிஸ்ட் பிரேசஸ்ல தான் கொடுத்துக்கணும். புரியுதா? இப்படிதான் ஒரு வேல்யூவை Yes, ma'am. இன்சர்ட் பண்றோம். இப்ப இந்த இன்சர்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 0 of 1. ஏன் நான் இதை 0 of 1ன்னு கொடுத்திருக்கேன்? 0 of 1னா என்னது? ஜீரோ ஆஃப் ஒன் சாரி பிக் ஓ ஆஃப் ஒன். பிக் ஓ ஆஃப் ஒன்னுங்கிறது கான்ஸ்டன்டா? பிக் ஓ ஆஃப் ஒன்னுங்கிறது கான்ஸ்டன்ட். நான் ஏன் இங்க பிக் ஒன் ஆஃப் ஒன் கொடுத்துருக்கேன்? ஏன்னா எனக்கு தெரியும் நான் பர்டிகுலர் டீடைல்ஸை தான் நான் ஆட் பண்ண போறேன். எனக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸி, ரைட்டா? நான் நேம் மட்டும் கால் பண்ணா போதும். ராகுல் மட்டும் போட்டா எனக்கு அந்த 20 ஏஜ் சிட்டி சென்னைன்னு சொல்லிட்டு எல்லாமே ரிட்ரைவ் ஆயிடுமா? அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா பிக் ஓ ஆஃப் ஒன். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, இப்ப நம்ம இன்சர்ஷன் பண்ணியாச்சு. இப்ப லுக்கப்னு ஒண்ணு இருக்கு. லுக்கப்னா என்ன? ஓகே, இப்ப பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நான் ஆக்சஸ் பண்றதுக்கு நான் லுக்கப் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்ப நேம்னு நான் நேம் அப்படின்ற இடத்துல நான் ராகுல்னு கொடுத்தேன்னா எனக்கு ஈஸியா ரிட்டர்ன் ஆயிடுமா? அப்ப அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டுக்கு போன்னு சொல்றதை தான் நான் லுக்கப்னு சொல்வேன். புரியுதா? ஒரு ஸ்லாட்ல போயிட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூ பேரை ஆக்சஸ் பண்றதுக்கு நான் கொடுக்கிற கீவேர்டு என்ன? லுக் அப். இப்ப நான் எந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும்னா ஸ்டூடெண்டோட நேம்ல இருக்கிற வேல்யூவை மட்டும் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ பிரிண்ட் டேட்டா. இந்த டேட்டால எனக்கு நேம் மட்டும் தான் வேணும். அப்போ கீ வேல்யூ மட்டும் கொடுக்க போறேன். நான் நேம்னு கொடுத்தேன்னா இதை நான் இப்ப பிரிண்ட் பண்றேன். சாரி, இது பிரிண்ட்ல தான் இருக்கு. இப்ப அவுட்புட் கிடைச்சிருச்சா எனக்கு? இதுதான் லுக்கப். லுக்கப்னா என்ன? பர்டிகுலர் கீல இருக்கிற வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது தான் என்னது? லுக் அப். புரியுதா? Yes, ma'am. ஓகே, இப்போ இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஃபோன் வந்து நாட் அலௌடு. ஓகேவா? அப்போ நான் என்ன கொடுக்கலாம்? என் கொடுக்கலாமா? இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் பிரிண்ட் பண்ணேன். இது வந்து எனக்கு நாட் அப்ளிகபிள். நான் இதை உள்ள கொடுக்கல. அப்போ நான் எப்படி பிரிண்ட் பண்றேன்னா இப்போ நான் ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து நேம் ஏஜ் சிட்டி மட்டும் தான் கெட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்றேன்னா இப்போ டேட்டா டாட் கெட் நான் வேல்யூவை கெட் பண்ண போறேன். ஒரு வேல்யூவை கெட் பண்றேன். அது என்ன வேல்யூ? ஃபோன். ஃபோனுன்னு ஒரு வேல்யூ கெட் பண்றேன். இது வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்? என் பார் இ நாட் அப்ளிகபிள்னு கொடுக்குறேன். இது ஏன் நான் இங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்துருக்கேன்னா இதுதான் என்னது? சேஃபா நான் கெட் பண்றேன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து ஈஸியா ஆக்சசிபிளா, இது பிரைவசி வந்து பிரேக் பண்ணுமா? அதுக்காக நான் என்ன பண்றேன்? இதை சேஃபா கெட் பண்றதுக்காக இந்த நாட் அப்ளிகபிள் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்கேன். இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேஃப் கெட். வந்துருச்சா? புரியுதா?
லுக்கப் புரியுதா? நீங்க ஒரு வேல்யூ உள்ள குடுத்தீங்கன்னா, அது அப்படியே டைரக்ட்டா டிஸ்ப்ளே ஆகும். நீங்க கீ குடுத்தீங்கன்னா, அதோட வேல்யூ பேர் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க பிரைவசி கெட் பண்ணணும்னா, அதுக்கு நீங்க என்ஏன்னு சொல்லிட்டு இந்த மாரி டைரக்ட்டா குடுத்துக்கலாம். இப்ப வெளிய பார்க்குறவங்களுக்கு ஒரு புது யூசர் வந்து கெட் பண்றாங்க. ஒரு வேல்யூஸ வந்து கெட் பண்ணணும்னா, ஆத்தரைசேஷன் இல்லாம டைரக்ட்டா பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு என்ஏன்னு காட்டணும். அப்படி நார்மல் அட்மின் தான் யூஸ் பண்றாங்கன்னா, உங்களுக்கு பர்ட்டிகுலர் ஃபோன் நம்பர் வந்து தெரியணும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவ சேஃபா ஹேண்டில் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த லுக்கப் யூஸ் பண்றோம். இப்ப நான் ஒரு ஆ டிக்ஷனரில ஒரு வேல்யூவ டெலீட் பண்றது எப்படி டெலீட் பண்ணுவேன்? இதுதான் என்னோட வேரியபிள். டேட்டாங்கிறது என்னோட வேரியபிள். இந்த டேட்டால நான் இன்சர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணேன்? என்னோட கீ வேல்யூ பேர் போட்டேனா? அதே மாதிரி டெலீட்டுக்கும் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, நான் வேற வேல்யூவ என்னோட ஆ ஹாஷ் டேபிள்லயோ, இல்ல டிக்ஷனரிலயோ நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா, நான் அதுக்கு என்ன குடுக்கலாம்னா, டெல் தான் அதோட கீவேர்ட். டெலீட் ஸ்பேஸ் டேட்டா நீங்க பர்ட்டிகுலர் கீ வேல்யூ மட்டும் கீ மட்டும் குடுத்தா போதும். அதோடைய வேல்யூ பேர டெலீட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுசா இன்னொன்னு கிரேடுன்னு இங்கேயே கிரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டா கிரேட் ஈக்குவல் டு நான் பின்னு குடுத்துக்கிறேன். பி கிரேட். ஓகேவா? இப்ப பி கிரேட் இருக்கு. இப்ப நான் இத ரன் பண்ணும்போது எனக்கு பாத்தீங்கன்னா அவுட்புட்ல எக்ஸ்ட்ரா இந்த கிரேடும் ஆட் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த சிட்டி மட்டும் டெலீட் பண்ண போறேன்னு வைங்க. இப்ப டெலீட் ஸ்பேஸ் டேட்டா இதே ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ள வித்தின் டபுள் கோட்ஸ் நீங்க இந்த சிட்டி நேம் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே டெலிட் டேட்டா சிட்டின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்றேன். என்னோட சிட்டி இப்போ லாஸ்டா டெலிட் பண்ணிருச்சா? என்னோட சிட்டி இங்க விசிபிளா இல்ல. நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, கிரேட் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஹேஷ் டேபிள்ல இப்போ என்னென்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், இன்சர்ஷன் பண்ணிருக்கோம், லுக்அப் பண்ணிருக்கோம், டெலிட் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸிஸ்டன்ஸை செக் பண்ண போறோம். இந்த எக்ஸிஸ்டன்ஸ் செக் பண்றதுக்குமே நீங்க பிக் ஓ ஆஃப் 1 தான் யூஸ் பண்ண போறீங்க. இப்போ இந்த டெலிட் லுக்அப் எல்லாமே என்னன்னா, ஏன்னா நீங்க ஒரு வேல்யூவை டைரக்டா கொடுத்தீங்கன்னா அதோட பர்டிகுலர் வேல்யூவே நீங்க டைரக்ட் ஒரு கீ கொடுத்தீங்கன்னா அதோட பர்டிகுலர் வேல்யூவை டைரக்டா நீங்க போய் கெட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ண தேவையில்ல, லைன் பை லைனா எல்லாத்தையும் இப்போ செக் பண்ண தேவையில்லை. இது எப்படி கிட்டத்தட்ட ஒரு புக் மாதிரி தானே. ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல நீங்க பேஜ் பை பேஜா லீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் தான் இப்போ உங்களுக்கு இந்த கீ. ஓகேவா? இந்த கீ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். பர்டிகுலர் கீ வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், எல்லா வேல்யூவும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனாலதான் இது எல்லாமே என்னன்னா பிக் ஓ ஆஃப் 1. நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே என்ன சொன்னோம் நேத்தே, பிக் ஓ ஆஃப் 1 சொன்னோமா, லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா. நம்ம எதெல்லாம் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே பிக் ஓ ஆஃப் 1. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ். அதாவது ஒரு பாக்ஸ் ஃபுல்லா சாக்லேட் போட்டிருக்கேன், ஒரு பாக்ஸ் ஃபுல்லா பிஸ்கெட், இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லா நான் ஒரு டெட்ரா பேக் கூல் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கேன். இப்போ நான் ஏதாவது சப்போஸ் எனக்கு இப்படி தனித்தனியா இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, என்னால ஈஸியா ஒரு பொருளை இப்போ யாராவது பிஸ்கெட் கேட்டாங்கன்னா டைரக்டா அதுல இருந்து ஒரு பொருளை ஈஸியா எடுத்து தர முடியும். இதுவே நான் மூணையுமே ஒரே பாக்ஸ்ல போட்டு வச்சா என்ன பிரச்சனை, நான் ஒன்னு ஒன்னா சர்ச் பண்ணி எடுக்கணுமா? அப்போ எனக்கு அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிக் ஓ ஆஃப் என். ஏன்னா நான் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை வந்து சர்ச் பண்ண போறேன். ஆனா இதுவே பிக் ஓ ஆஃப் 1 இது கான்ஸ்டன்ட். நான் வந்து தேடணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி அங்க பிஸ்கெட் இருக்கு, நான் போய் ரீச் பண்ணி அதை பிக் பண்ணா மட்டும் போதும், பிக் அவுட் பண்ணா மட்டும் போதும். அப்படிப்பட்ட ஈஸி கேட்ச் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம்னா பிக் ஓ ஆஃப் 1. இதுவே என்னால ஈஸியா கேட்ச் பண்ண முடியல, மல்டிபிள் டைம் எடுக்குது, நான் எடுக்க போற டைம் எலாங்கேஷன் தான் நம்ம என்ன சொல்லணும்னா பிக் ஓ ஆஃப் என்னு சொல்றோம். ஓகே கிளியர்? இப்போ இதுவுமே டெலிஷனுமே இங்க என்ன ஈஸி பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்போ இதுவுமே என்னது பிக் ஓ ஆஃப் 1. சேம் ஃபார் லுக்அப். லுக்அப்மே பிக் ஓ ஆஃப் 1. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு வேல்யூவை எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிற வேல்யூவை செக் பண்ணணும். என்னோட டேட்டாலயவும் என்கிட்ட என்னென்ன இருக்கு, மார்க் இருக்கு, இப்போ நான் வேற ஏஜ் இருக்கு, நேம் இருக்கு, சிட்டி இருக்கு. இப்போ சிட்டியை நம்ம டெலிட் பண்ணிட்டோம். அப்போ என்கிட்ட 3 வேல்யூஸ் தான் இருக்கு, நேம், ஏஜ், கிரேட். இதை எல்லாத்தையுமே நான் ரியல் டைம்ல கேட்கணும் அப்படின்னா என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு செக் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா print இப்போ என்கிட்ட இருக்கிற வேல்யூவை நான் செக் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட்ன்ற டேட்டால சாரி என்னோட டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைல்ல ஸ்டூடெண்ட் என்னென்ன இருக்கு, நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, கிரேட் இருக்கு. நான் கிரேட் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ நான் என்ன போடுறேன்னா
grade in data. ஓகே, இப்போ நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன், grade in dataன்னு கொடுத்திருக்கேன். இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ட்ரூன்னு வந்துருச்சு. ஓகே, grade in data இருக்கு. இதுவே நான் ஃபோன் கொடுத்து பார்க்குறேன். சேம் இதே ஸ்டேட்மெண்ட்ல ஓகே ஃபால்ஸ். ஏன்னா என்கிட்ட ஃபோனுங்கிற ஒரு டீடைல் இல்ல. இப்போ சிட்டி கொடுத்து பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சிட்டி கொடுத்துருந்தோம். ஸோ ஃபால்ஸ். ஏன்னா நான் சிட்டியை இப்போ டெலீட் பண்ணிட்டேன். இப்படிதான் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்ல வேல்யூ இந்த பர்டிகுலர் வேரியபிள்ல இந்த வேல்யூஸ் இருக்கா, பர்டிகுலர் டிக்ஷனரியில இந்த வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்றதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் செக்கிங்க்கு பிரிண்ட் கிரேட் இன் டேட்டா இந்த இன்னுங்கிற கீவேர்ட் கொடுத்தா போதும், அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. நோ டவுட், எல்லாமே கிளியரா? இதுவே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃப்ரீக்வன்சி செக்கருக்கு யூஸ் பண்ணலாமா? இதுல நான் இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சியை செக் பண்றேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது எவ்வளவு என்ன ஃப்ரீக்வன்சியில ஒர்க் ஆகுதுன்னு நான் செக் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வேர்டு ஃப்ரீக்வன்சியை செக் பண்ண போறோம். வேர்ட் ஃப்ரீக்வன்சி செக்கர்னு வைங்க. ஒரு வேர்ட் ஃப்ரீக்வன்சி செக்கர். அது என்ன வேர்டு ஃப்ரீக்வன்சி செக்கர்? என்கிட்ட ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு வேர்டு எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது, வேர்ட் ஃப்ரீக்வன்சி செக்கர். ட்ரை பண்ணலாமா? Yes, ma'am. இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்டுக்குள்ள என்ன டெக்ஸ்ட் கொடுக்கலாம்? ஓகே, Python is high level language. Python is easy to learn. Python used in AI ML. ஓகே, இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஃப்ரீக்வன்சி எத்தனை தடவை ஒரு வேர்ட் ரிப்பீட்டடா வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸ்ல நான் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஃப்ரீக்வன்சின்னு ஒரு வேரியபிள் வேணுமா? ஒரு வேரியபிள் இல்லாம நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. நான் இப்போ என்ன பண்றேன், ஃப்ரீக்வன்சின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். நான் இப்போதைக்கு இதை FREQ மட்டும் போட்டுக்கிறேன். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு இதை நான் டிக்ஷனரியில போட்டுக்கிறேன். ஓகே, நான் ஏன் டிக்ஷனரி போட்டிருக்கேன்னா எனக்கு கீ அதோட வேல்யூ பேர் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியணும் அவுட்புட்ல. அதுக்காக நான் இதை டிக்ஷனரி கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட டெக்ஸ்ட் இருக்குதுல, நான் என்னோட டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணணுமா? ஒரு வேர்டை நான் எப்படி கவுண்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் பைத்தான், இந்த பைத்தான் எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் லைன்ல பார்ப்பேன். 1 2 3, அப்போ டோட்டலா 3 டைம் வந்திருக்கு. அப்போ பைத்தான்ற வேர்ட் வந்து எனக்கு எத்தனை தடவை வந்திருக்கு? 3 டைம். அடுத்து இஸ் எத்தனை தடவை வந்திருக்கு? இஸ் 1 2 டைம் வந்திருக்கு. அடுத்து இஸ் வந்து 2 டைம் வந்திருக்கு. இப்போ ஹைங்கிறது 1 டைம், லெவல்ங்கிறது 1 டைம், லாங்குவேஜ்ங்கிறது 1 டைம், திருப்பி பைத்தான் இஸ், ஈஸிங்கிறது 1 டைம், 2ங்கிறது 1 டைம், ஓகே, லேர்ன் 1 டைம், யூஸ்ட் இன். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு வேர்டா தான் நான் செக் பண்றேன். அப்போ ஒவ்வொரு வேர்டா நான் செக் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம், இதை ஸ்பிளிட் பண்ணணுமா? சென்டென்ஸ்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட வேர்டை ஸ்பிளிட் பண்ண போறேன். ஒவ்வொரு வேர்டையுமே என்னோட டெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஸ்பிளிட் பண்றேன்னு அர்த்தம். இதுக்கு நான் எப்படி கொடுக்கணும்னா ஃபார் ஒரு வேர்டையும் நான் தனியா கண்டுபிடிக்கிறதுக்காக வேர்ட் இன் டெக்ஸ்ட் ஸ்பிளிட். டெக்ஸ்ட் ஸ்பிளிட்னா என்னன்னா நான் ஒவ்வொரு வேர்டையும் ஸ்பிளிட் பண்றேன்னு அர்த்தம். டெக்ஸ்ட் டாட் ஸ்பிளிட், ஒவ்வொரு வேர்டையும் நான் இப்போ ஸ்பிளிட் பண்றேன். இப்போ ஸ்பிளிட் பண்ணதுல எனக்கு என்ன வேணும்னா, இப்போ நான் ஃபார் கொடுத்துருக்கேன், அதனால கோலன் வச்சிருக்கேன். ஃபார் வேர்ட் இன் டெக்ஸ்ட் ஸ்பிளிட், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்டை நான் கெட் பண்ண போறேன். கரெக்டா? இப்போ ஈச் வேர்ட், இந்த ஒரு வேர்டு இருக்குன்னா இந்த வேர்டுக்கு நான் அவுட்புட் கெட் பண்ணணும், அடுத்த வேர்டுக்கு அவுட்புட் கெட். அப்போ ஒவ்வொரு வேர்டுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்குமே நான் என்ன பண்ணணும், ஃப்ரீக்வன்சியை கெட் பண்றேன். அதாவது அந்த வேர்டு வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் +1. இப்போ இங்க பைத்தான் இருக்கு, இது 1.
அகைன் ஒரு பைத்தான் இருக்கு. அப்ப +1 போடுவேனா? என் வேர்டோட பைத்தான்ற வேர்ட்ஸ் 1ன்னு இருக்குதுன்னா, இந்த வேர்டோட நான் திருப்பி +1 போடுறேனா? அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ண போறேன்? என் வேர்ட நான் திருப்பி திருப்பி பார்க்கும்போது ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கும்போது நான் என்ன பண்ணணும்? +1 ஆட் பண்ணணும். ஓகே. அதத்தான் இங்க பண்ண போறோம். இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேர்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட கண்டுபிடிக்கிறதுக்காக இதை இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அரேல தான் போடணும். ப்ரீவியஸா அரே தான் யூஸ் பண்ணோம். அதனால அரேலயே போட்டுடலாம். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஃப்ரீக்வன்சியை ஃபர்ஸ்ட் கெட் பண்ணணும். இந்த ஃப்ரீக்வன்சி டாட் கெட் இதுல வேர்ட் கமா 0. நான் இங்க ஏன் வேர்ட் கமா 0 கொடுக்குறேன்? இப்போ என்னோட வேர்ட் கமா 0னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேர்டு இருக்கு. இப்ப நான் பர்டிகுலர் வேர்டு எடுக்கிறேன். அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் 0வா தான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே. அடுத்து திருப்பி அதே வேர்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா மட்டும்தான் +1 ஆட் பண்ண போறேன். திருப்பி அதே வேர்ட் ரிப்பீட் ஆகும்போது நான் +1 ஆட் பண்ணுவேன். என்னோட வேர்டு ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்க போறேன்? ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு வேர்டா கெட் பண்ணுவேன். பக்கத்துல எந்த வேர்டும் இல்ல. திருப்பி இதே வேர்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணணும்? +1 கொடுக்கணும். பர்டிகுலர் வேர்ட் +1 அப்படின்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் வேல்யூ 0. இப்போ இந்த இஸ்ங்கிறது எனக்கு 0 ஆயிரும். இந்த இஸ்ங்கிறது 0. இது பைத்தானான்னு பார்க்கவும் கிடையாது. அப்ப அது 0. திருப்பியும் ஹை பார்க்கும், அது பைத்தான் கிடையாது, 0. திருப்பியும் அப்ப அது வரைக்கும் எனக்கு நான் அடுத்த பைத்தான் பார்க்குற வரைக்கும் இந்த பைத்தானோட வேல்யூ 1ஆ தான் இருக்கும். அகைன் ஒரு பைத்தான் பார்த்துருச்சுன்னா +1 ஆயிடும். அதுக்கு தான் இந்த டேர்ம் கொடுத்துருக்கேன் நான். வேர்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு கெட் வேர்ட் கமா +0. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குதுல, நான் வேரியபிள் எம்டியா வச்சிருந்தேன்ல, இந்த எம்டி வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பைத்தான் கேபிட்டல் லெட்டர்ல P கொடுத்திருக்கு. இது எப்படி கேஸ் சென்சிட்டிவ்னு பாருங்க. இந்த பைத்தான் கேபிட்டல் லெட்டருக்கு அதனால 1. இதுவே இந்த ஸ்மால் பைத்தான் வரும்போது பாருங்க. இப்போ இஸ் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஆமா 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஹைங்கிறது 1 டைம் வந்திருக்கு. லெவல் 1 டைம், லாங்குவேஜ் 1 டைம். இந்த பைத்தான் 2 டைம் போட்டிருக்கு. ஏன்னா நான் ஸ்மால். இதுவே நான் இதையுமே ஸ்மால் லெட்டர்ல கொடுத்து பார்க்கறேன். இப்ப ரன் பண்றேன். இப்ப பைத்தான் 3 வந்துருச்சா? இஸ் 2 ஹை எல்லாமே வந்துருச்சா? எப்படி ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா? ஃப்ரீக்வன்சி நீங்க இந்த ஹேஷ் டேபிள் மட்டும் இல்ல, நீங்க எல்லாத்துலயுமே இதை ஆட் பண்ணிக்கலாம். இதைத்தான் நீங்க என்ன சொல்வீங்கன்னா பிக் ஓ ஆஃப் 1. இது டோட்டலா கண்டுபிடிக்கிறதுக்கு பிக் ஓ ஆஃப் n யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. இதுவே ஒரு வேர்டை ஈஸியா ஒரு வேர்டை மட்டும் ஈஸியா ஆக்சஸ் பண்றீங்கன்னா அது பிக் ஓ ஆஃப் 1. ஏன்னா ஈஸி, எத்தனை டைம் வரப்போது நீங்க கொடுத்தோன்னே கிடைச்சிரும். இதுவே நீங்க கம்ப்ளீட் டோட்டல் சென்டென்ஸுமே கவுண்ட் பண்றீங்கன்னா பிக் ஓ ஆஃப் n. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வேர்டா கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி போடுறது கஷ்டமா? அப்போ அதுதான் பிக் ஓ ஆஃப் n நோட்டேஷன். டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே. நந்தகுமார் உங்களுக்கு புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். புரியுதா? கிளியரா இருக்கா? அப்ப என்ன பண்ணுங்க, நாளைக்கு எனக்கு ஒரு 3 பாயிண்ட் வந்து 2 பேரும் சர்ச் பண்ணி கொண்டு வர போறீங்க. என்னென்ன பாயிண்ட்னா, நம்ம இது லிஸ்ட் அப்ரோச்சோட ஏன் இது ரொம்ப ஈஸி, இது நம்ம லிஸ்ட்லயுமே பண்ணலாம். லிஸ்ட்டோட நம்ம ஏன் இதை ஹேஷ் டேபிள் யூஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு இதுல சாட்லயே போட்டுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why is better than list? Why the hash table better than list? அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, உங்களுக்கு இதுல பிக் ஓ ஆஃப் n சொல்லியிருக்கேன், பிக் ஓ ஆஃப் 1 சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல, ஒரு டெக்ஸ்ட் அந்த லிஸ்ட் அப்ரோச்ல உங்களுக்கு பிக் ஓ ஆஃப் n-ம் பிக் ஓ ஆஃப் 1-ம் சொல்லி தந்திருக்கேன். இதுல n ஸ்கொயர்னா என்ன? n ஸ்கொயர்னா என்ன? நம்ம ப்ரீவியஸா n ஸ்கொயர் பார்த்தோமா? எங்க பார்த்தோம்? நோட் பண்ணீங்களா? கிளாஸை நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எஸ் மேம். எந்த இடத்துல பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயர் யூஸ் பண்ணிருக்கோம்? பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயர்னா ஒன்றும் இல்லை, இந்த n-க்கு அடுத்து. இப்போ இன்னுமே நீங்க டிஃபிகல்ட்டா ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா அதுதான் என்னது? பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயர் நோட்டேஷன். ஓகேவா? நீங்க ஒன்றும் இல்லை, இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நாளைக்கு எனக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன் நம்ம லிஸ்ட்டோட ஹேஷ் டேபிளை ப்ரிஃபர் பண்றோம், ஏன் லிஸ்ட்டோட ஹேஷ் டேபிள் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு நீங்க நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஓகேவா?
அடுத்து வந்து ட்ரீ பார்க்கலாம். ட்ரீனா என்ன? வாட் இஸ் ட்ரீ? இப்போ ட்ரீல நம்ம பார்க்க போற கான்செப்ட் பைனரி சர்ச் ட்ரீ பார்க்க போறோம். ஒரு ட்ரீனா என்ன, அந்த ட்ரீ எதுக்கு எப்படி ஒரு ட்ரீயை வந்து நம்ம இதுல ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அந்த இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சைல்டுக்கு டிரைவ் பண்றது, ரைட்டா? ஒரு வேல்யூவை பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அதே கான்செப்ட் சைல்டுக்கு டிரைவ் பண்ணோம்னா அதுதான் என்னது? இன்ஹெரிட்டன்ஸ், ரைட்டா? இப்போ இந்த ட்ரீ எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, ட்ரீங்கிறது இது ஒரு ஹைராக்கியல் டேட்டா. ஹைராக்கியல் டேட்டானா என்ன? அதுக்கு ஒரு ரூட் நோட் இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய சைல்டு நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இப்போ ஒரு ட்ரீ எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் நோடு இருக்கும். இதுதான் ரூட் நோட். ஓகே, இதுல நிறைய, இதுதான் பேரண்ட் நோட். இந்த பேரண்ட் நோடுக்கு நிறைய சைல்டு நோடு இருக்கும். இப்போ இதுக்கு 2 சைல்டு நோடு இருக்குன்னு வைங்க. இப்போ இதை நான் ஏபின்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்க என்கிட்ட ஏபின்னு இருக்கு. இப்போ இந்த ஏக்கு 2 சைல்டு இருக்கும், அதே மாதிரி பிக்கு 2 சைல்டு, 3 சைல்டு கூட இருக்கும், ரைட்டா? இப்படிதான் ஒரு பைனரி சர்ச் ட்ரீ இருக்கும். சென்டர்ல ஒரு வேல்யூ இருக்கும், அந்த சென்டர் ஆஃப் வேல்யூல இருந்து நான் சைட்ல இருக்கிற வேல்யூவை பிரிப்பேன். இப்போ இதுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு இருக்குன்னு வைங்க. இதுக்கு அகைன் ஸ்மால் ஏபிசி கொடுக்குறோம்னு வைங்க. புரியுதா? என்கிட்ட ஒரு பேரண்ட் நோடு இருக்கும், பேரண்ட் நோட்ல 2 சைல்டு. இப்போ இது பேரண்டா மாறும், இந்த சைல்டு வந்து பேரண்டா மாறும். இந்த பேரண்ட்டுக்கு 2 சைல்டு இருக்கும், இந்த பேரண்ட்டுக்கு ஒரு 3 சைல்டு இருக்கும். ஓகே, நம்ம சர்ச் பண்ற போதும் இப்படிதான் சர்ச் பண்ணுவோம். எனக்கு இப்போ சியோட வேல்யூ வேணும்னு வைங்க. இப்போ எல்லா வேரியபிளும், இது எல்லாத்தையும் வேரியபிளா கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி இருக்கிறது எல்லாமே வேரியபிள். எனக்கு சியோட டேட்டா வேணும், இந்த சின்ற வேரியபிள்ல இருக்கிற டேட்டா வேணும். அப்ப நான் எப்படி ஃபைண்ட் பண்ணுவேன், எப்படி நான் சர்ச் பண்ணுவேன்? ஒரு லிஸ்ட்ல நம்ம எப்படி சர்ச் பண்ணுவோம்? இப்போ எனக்கு ஒரு லிஸ்ட்ல ஒரு வேல்யூ இருந்ததுன்னா நான் எப்படி சர்ச் பண்ணேன்? 1 by 1 சர்ச் பண்ணுவேனா? ஃபர்ஸ்ட் வேல்யூ சர்ச் பண்ணுவேன், அடுத்து செகண்ட் வேல்யூ பார்ப்பேன், தேர்ட் வேல்யூ பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ சிவா இருக்கான்னு பார்ப்பேன், இல்ல. இப்போ இது ஆரா இருந்ததுன்னா செகண்ட் வேல்யூ பார்ப்பேன், சியான்னு பார்ப்பேன், தேர்ட் வேல்யூ பார்ப்பேன், ஃபோர்த் வேல்யூ பார்ப்பேன். எனக்கு சி எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? சியோட வேல்யூவை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லீனியர் சர்ச்ல இப்படிதான் நம்ம லீனியர் சர்ச் பார்த்தோம் ப்ரீவியஸா, கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, லீனியர் சர்ச் பண்ணல, பைனரி சர்ச் பண்ண போறேன். பைனரி சர்ச்னா என்னன்னா, இதே லீனியர் சர்ச்சை நான் என்ன பண்றேன், சென்டர்ல ஒரு கோடு போட்டுக்கிறேன். சென்டர் வேல்யூவை கண்டுபிடிச்சு அந்த சென்டர்ல இருந்து எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கா இல்ல பேக்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் பைனரி சர்ச். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்க சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா நான் ஏக்கு போய் ஏல இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இங்க சி எனக்கு பி வேல்யூல தான் இருக்குன்னு தெரியும். அப்போ ஆர்ல இருந்து பி போவேன், பில இருந்து சியை டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்ட் ஆஃப் த இதை நான் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா ராங்கா? புரியுதா புரியலையா? இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா? புரியுதா? பைனரி சர்ச் எப்படி யூஸ் ஆகும்னா, அதுக்கிட்ட ஒரு ரூட் நோடு இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய சைல்டு இருப்பாங்க. இது என்னன்னா, லிஸ்ட்ல நீங்க ஒண்ணு லீனியர் சர்ச் பண்ணணும், ஒண்ணா போய் தேடி போகணும். ஆனா உங்களுக்கு பைனரி சர்ச் இந்த ட்ரீங்கிறது என்னன்னா, இது ஒரு நான் லீனியர். நீங்க வந்து பிரான்ச்ல போய் டைரக்டா நீங்க அதோட ஐடியல் ஹைராக்கியல் டேட்டாவை கண்டுபிடிச்சாலே போதும். ஒவ்வொரு தடவையும் ஒண்ணா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ இதுல ரூட் நோடுனா என்ன? இதுல நம்ம ரூட் நோடுன்னு பாக்குறோமா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ட்ரீஸ் பார்க்க போறோம். ட்ரீஸ்னா என்ன? ஹைராக்கின்னு அர்த்தம், ஹைராக்கியல் டேட்டா. இப்போ இந்த ஹைராக்கியல் டேட்டால நான் உங்ககிட்ட என்னென்ன டேர்ம் சொல்லியிருக்கேன்? ரூட் சொல்லியிருக்கேன், ரூட் சொல்லியிருக்கேன். இது வந்து ரூட் நோட். வேற என்ன இருக்கும்? சைல்டு நோடு இருக்கும், ரைட்டா? இதுல ரூட் நோட்னா என்ன? அதாவது டாப் மோஸ்ட் நோடு. ஓகேவா? ரூட் நோட்னா என்ன? டாப் மோஸ்ட் நோட். இந்த டாப் மோஸ்ட் நோட்ல நீங்க என்ன பண்ண முடியாது? இது வந்து பேரண்ட்லாம் நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனில சிஇஓ, ஒரு கம்பெனில சிஇஓக்கு அடுத்து யார் இருப்பாங்க? ஒவ்வொரு பிரான்ச் மாதிரி இருக்கா கம்பெனில. கீழே லேபர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி இருப்பாங்க, லெவல் 1 இருப்பாங்க, லெவல் 2 எம்ப்ளாயி இருப்பாங்க, லெவல் 3 எம்ப்ளாயி இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, மேனேஜருக்கு மேல டிஜிஎம் இருப்பாங்க, டிஜிஎம்க்கு மேல சிஇஓ இருப்பாங்க. சிஇஓ அப்போ சிஇஓ தான் என்ன பண்ணுவாங்க? அந்த கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னா சிஇஓ தானே கொடுப்பாங்க. எஸ் ஆர் நோ? இப்போ இந்த ரூட் நோடும் எப்படின்னா, இந்த ரூட் நோடுங்கிறது
ஒரு சிஇஓ ஆஃப் அ கம்பெனி. எப்படின்னா லைக் சிஇஓ ஆஃப் அ கம்பெனி. ஓகே. இப்போ இதுல சைல்டு எல்லாம் யாருன்னா நெக்ஸ்ட் நோட். சைல்டுங்கிறது என்னது? நெக்ஸ்ட் நோட் டு த சிஇஓ. இதுல சைல்ட்ல யாரு? a node connected below உங்க root. ஓகே. இதுல லீஃப்னு எதை சொல்லுவாங்க? இப்போ என்கிட்ட ஒரு பிரான்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆர்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆர்க்கு கீழே பாத்தீங்கன்னா ஏ இருக்கு, பி இருக்கு. இப்போ இந்த ஆருங்கிறது ரூட் நோடு, இந்த பி ஏபிங்கிறது எனக்கு சைல்ட் நோடு. இப்போ என்னோட ஏக்கு கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஜின்னு சொல்லிட்டு 3 வேல்யூ இருக்கு. ஓகே, 3 பிரான்ச் இருக்கு. இதுவே இந்த பிக்கு கீழே பாத்தீங்கன்னா எனக்கு கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ தான் இருக்கு. ஓகே, இப்போ இதுதான் ரூட் நோட். இந்த ஆறுங்கிறது எனக்கு இப்போ ரூட் நோட். இந்த ரூட் நோடு கீழே எனக்கு 2 சைல்டு இருக்காங்க. இந்த ஏபிக்கே பாத்தீங்கன்னா ஏக்கு ஒரு 3 சைல்டு இருக்காங்க, பிக்கு ஒரு 2 சைல்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ரூட் நோட்னா என்னன்னு தெரியும், சைல்டு நோட்னா என்னன்னு தெரியும். இதுலயே லீஃப்னா என்னன்னா இந்த லாஸ்டா இருக்காங்கல்ல ஏபி, இந்த எக்ஸ்ஒய்சி, இதுக்கப்புறம் எந்த நோடுமே இல்லையா, அப்போ இவங்களதான் என்னன்னு சொல்லுவாங்க, லீஃப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இது பேரண்ட் நோடாவும் இது சைல்டு நோடாவும் இந்த லாஸ்ட் இருக்கிற எல்லாமே லீஃப் நோடாவும் ஆக்ட் ஆகும். புரியுதா? புரியுது மேம். ஓகே. இப்போ இதுல ஹைட் அண்ட் டெப்த் கண்டுபிடிக்கலாம். எப்படி ஹைட்னா இப்போ என்னோட டீப்பஸ்ட் லீஃப்ல இருந்து எவ்வளவு ஹைட் போகுதுன்னு, இந்த ஹைட்ல தான் நான் என்னன்னு சொல்வேன்னா இப்போ 1 2 3 இதுதான் என்னோட ஹைட். இதுவே டெப்த்னா என்னன்னா என்னோட ரூட் நோட்ல இருந்து எத்தனை டெப்த் போயிருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கா. இந்த ரூட் நோடோட டெப்த் கண்டுபிடிக்கிறது தான் இது. நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கண்டுபிடிக்கிறது. ரூட்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் நோட் வரைக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஏல இருந்து இந்த ரூட் நோட் வரைக்கும் தான் நான் கண்டுபிடிக்கிறேன்னா இது என்னது, டெப்த். இதுவே நான் கம்ப்ளீட்டா எட்ஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணேன்னா இது ஹைட். இப்போ புரியுதா? ஹைட் டெப்த் கால்குலேட் பண்றது புரியுதா? ரூட்னா என்னன்னு தெரியும், சைல்டுனா என்னன்னு தெரியும், லீஃப்னா என்னன்னு தெரியும். லீஃப்ங்கிறது லாஸ்ட். இதுவே என்னுடைய ஹைட்ல நான் என்ன பண்ணுவேன், டீப்பஸ்ட் லீஃப் வரைக்கும் நான் ரூட்ல இருந்து கால்குலேட் பண்ணேன்னா அது என்னது, ஹைட். இதுவே நான் ஸ்பெசிபிக் நோடு வரைக்கும் கால்குலேட் பண்றேன், பர்டிகுலர் நோடு வரைக்கும் தான் நான் கால்குலேட் பண்றேன்னா அது டெப்த். இப்போ நான் ஜெட் வரைக்கும் போகிறேன் அப்படின்னா இது டெப்த். இது கம்ப்ளீட்டா நான் கால்குலேட் பண்றேன்னா ஹைட். இதுக்கு கீழே இந்த ஜெட்டுக்கு கீழேயும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 வேல்யூ இருக்குன்னு வைங்க. இப்போ சிடின்னு ஒரு 2 வேல்யூ இருக்குதுன்னா இப்போ இந்த டி வரைக்கும் நான் கால்குலேட் பண்றது ஹைட், இந்த ஜெட் வரைக்கும் நான் கால்குலேட் பண்றது டெப்த். புரியுதா? எனி டவுட்? இன்னொரு தடவை சொல்லி தரணுமா? நோ மேம். நோ. இந்த கான்செப்ட் கிளியரா? ஓகே. இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாமா? இப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பிள் பைனரி சர்ச் ட்ரீயை நம்ம பைத்தான்ல பார்க்கலாம். இப்போ என்கிட்ட நார்மலா என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. இதை நான் நம்பர்ல உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்கிட்ட 15 ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, இந்த 15ன்ற நம்பர் கீழே நான் இந்த 50 நான் எப்படி பிரிக்கலாம், நான் இந்த 50 எப்படி செப்பரேட் பண்ணலாம், 70 20ன்னு பிரிக்கலாம். ரைட்டா? நான் என்ன பண்றேன், இதை 70 அப்புறம் 20ன்னு 2ஆ பிரிக்கிறேன். இப்போ இந்த 70 நான் எப்படி பிரிக்கலாம், 30 30 40னும் பிரிக்கலாம். ரைட்டா? 30 40னும் பிரிக்கலாம், இல்லைன்னா 30 20 20ன்னு பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 20யை நான் 10 பிரிக்கிறேன். இதோட எனக்கு இந்த லீஃப் முடியுது. ஓகே, இப்போ இதில் நான் திருப்பியுமே ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாமா? திருப்பியும் இதில் நான் 10 10ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என் 50யை ஹாஃபாக செப்பரேட் பண்ணியிருக்கேன். 19 வச்சுக்கோங்க. இதை என் 90யை நான் ஹாஃபாக செப்பரேட் பண்ணியிருக்கேன். என் 90யை 70 20ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ப்ளிட்டில் இதில் 30 20 20னும் இந்த 20யை 10 10னும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த 20யை நான் 10 10 மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணணும். 20ங்கிற வேல்யூவை நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், 20ங்கிற வேல்யூவை நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும்னா நான் இந்த சைடு ரைட் வந்தால் போதுமா? என் ரைட் ஆன்சரில் எனக்கு 20 இருக்கு.
ரைட்டா? இப்ப நான் இதுல 30 ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த 90ல 70, 20 இருக்கு. இந்த 70ல ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவேன். எனக்கு 30 கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். 30 ஐடென்டிஃபை பண்ணிடலாமா? இதுவே எனக்கு 10ங்கிற ஒரு வேல்யூ வரணும். 2 சைடும் சர்ச் பண்ணுவேன். என்னால எந்த சைடு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுமோ, அதத்தான் நான் ஆக்சஸ் பண்ணுவேன். எனக்கு இப்ப இங்க 20 இருக்கு. இந்த 20லயே பார்த்தீங்கன்னா 2 10 ஈஸியா வந்துருச்சு. அப்ப இதுவே நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? அப்ப நான் ரைட் சைடு போறேன். ஒவ்வொரு வேல்யூவ சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க மிடில் ஆஃப் த வேல்யூல இருந்து என்ன பண்றீங்க? 2 சைடும் ஸ்ப்ளிட் பண்ணி போறீங்க. லெஃப்ட் ஆர் ரைட் ஸ்ப்ளிட் பண்ணி போறீங்க. ஓகே? புரியுதா? எஸ் மேம். எஸ் ஓகே. இப்போ இந்த மாரி ஒவ்வொரு தடவையும் நீங்க ஸ்ப்ளிட்டா சர்ச் பண்ணி போறீங்கல்ல, இந்த சர்ச் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிக் O ஆஃப் லாக் என். ஓகேவா? நீங்க பர்ட்டிகுலர் வேல்யூவ டைரக்ட்டா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஒவ்வொரு தடவையும் ஈஸியா ஒவ்வொரு வேல்யூவா சர்ச் பண்ணி போகிறது தான் பிக் O ஆஃப் லாக் என்னு சொல்லுவாங்க. ஓகே? இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு ட்ரீ நோடுன்னே ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். கிளாஸ் ட்ரீ நோட். இப்போ இதுக்கு நான் ஒரு வேல்யூ குடுக்க போறேன். உள்ள ஒரு வேல்யூவ ஸ்டோர் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் எனக்கு செல்ஃப் இருக்கு. இந்த செல்ஃப் கூட நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ண போறேன். அப்ப கம்மா வேல்யூ போட்டுக்கிறேன். இப்போ செல்ஃப் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ. ஓகே, செல்ஃப் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ நான் ஒவ்வொரு தடவையும் சர்ச் பண்ணும்போது ஒரு ட்ரீனோட சர்ச் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பைனரி சர்ச் ட்ரீ பண்றேன். ஒரு ட்ரீயை வந்து நான் பைனரி சர்ச் பண்றேன். என்ன அர்த்தம்? போத் ரைட் சைடும் போக போறேன், லெஃப்ட் சைடும் போக போறேனா? இப்போ நான் ஒரு வேல்யூ மட்டும் தான் கொடுக்குறேன். என்னோட ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு நான் 0ன்னு கொடுக்குறேன். இனிஷியலா என்ன பண்ண போறேன்? என்னோட ரைட் அண்ட் லெஃப்ட் சர்ச்சுக்கு நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது பைனரி சர்ச் ட்ரீ. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? செல்ஃப் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு நன்னு கொடுத்துறேன். நன்னுன்னா என்ன அர்த்தம்? எம்டியா இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் இப்போ செல்ஃப் டாட் ரைட் ஈக்குவல் டு நன். ஓகே, செல்ஃப் டாட் வேல்யூ நான் பண்ண போறது ட்ரீ சர்ச். ட்ரீ சர்ச்க்காக நான் என்ன பண்றேன்? என்னோட சர்ச் எப்படி போகும்? ரைட் சைடும் போகும், லெஃப்ட் சைடும் போகும். அதனால செல்ஃப் டாட் லெஃப்ட் செல்ஃப் டாட் ரைட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா, நான் பைனரி சர்ச்சுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் ஸ்பேஸ் பைனரி சர்ச் ட்ரீக்கு நான் BST மட்டும் கொடுத்துறேன். BS. ஓகே, இப்போ இந்த பைனரி சர்ச்ல வந்து என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரூட் இருக்குமா? நான் ஒரு ட்ரீயை எப்படி சர்ச் பண்ணுவேன்? ரூட் நோட்ல இருந்து தான் சர்ச் பண்ணணும். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? லீனியர்ல நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சர்ச் பண்ணுவீங்க. நம்ம லீனியர் ப்ரீவியஸா ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த லீனியர் சர்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து சர்ச் பண்ணிருப்பீங்க. ஆனா பைனரி சர்ச்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ரூட் நோட்ல இருந்து சர்ச் பண்ணுவோம். இதுக்கு ஒரு டெஃபினிஷன் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். டெஃபினிஷன் யூனிட் அண்டர்ஸ்கோர் இங்க சேம் இங்க லெஃப்ட் ரைட் சர்ச் பண்றேன் ட்ரீ நோட்ல. ட்ரீக்குள்ள எனக்கு லெஃப்ட் ரைட் சர்ச் இருக்கும். பைனரி சர்ச்க்குள்ள ரூட் இருக்கும். அதனால டெஃபினிஷன்ஸ் பைனரிக்கு நான் செல்ஃப் டாட் ரூட் ஈக்குவல் டு நன். இப்போதைக்கு நான் அதுல எதுவுமே கிரியேட் பண்ணல. ஓகே, இப்போ நான் புதுசா ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண போறேன். ஒரு வேல்யூவை என்னோட ரூட் நோட்குள்ள இன்சர்ட் பண்ணுவேன். நம்ம இதுல எப்படி இன்சர்ட் பண்ண முடியும்? ரூட் நோட்ல இருந்து தான் ஒன்னு ஒன்னா இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ டெஃபினிஷன் இன்சர்ட் டெஃபினிஷன் ஸ்பேஸ் இன்சர்ட் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்றேன். அதனால செல்ஃப் கமா வேல்யூ. ஓகே, தென் இப்போ செல்ஃப் டாட் இப்போ நான் ரூட்ல தான் ஆட் பண்ண போறேன். அதனால செல்ஃப் டாட் ரூட் கொடுத்துக்கிறேன். செல்ஃப் டாட் ரூட் இஸ் ஈக்குவல் டு நான் இப்போ என்ன பண்ணணும்? இதுல இன்சர்ட் பண்ணணுமா? ரூட் நோடுக்குள்ள ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். அப்போ செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் இன்சர்ட் செல்ஃப் டாட் ரூட் கமா வேல்யூ. செல்ஃப் டாட் ரூட் கமா வேல்யூ.
என்ன பண்ணிருக்கேன், என்னோட ரூட்ல நான் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண போறேன். நம்ம நார்மலா இன்சர்ட் பண்றதுக்கு என்ன கொடுத்தோம்? அப்பதான் ஒரு வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணணும்னா என்ன கொடுத்துருந்தேன்? அப்போ ஒரு டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணணும். டேட்டா டாட் இன்சர்ட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோமா, என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணுவோம், பர்டிகுலர் அரேக்குள்ள நான் என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணணுமோ இன்சர்ட் பண்ணேன். ஃபேமஸ் இங்கேயுமே நம்ம என்ன பண்ண போறோம், செல்ஃப் டாட் ரூட் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் இன்சர்ட். செல்ஃப் டாட் ரூட்ல அந்த ரூட்டுங்கிற இடத்துல நம்ம ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, இப்போ நான் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்றேன். என்னோட நோடுல இப்போ என்னோட நோட்ல வேல்யூ வந்து எம்டியா இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ரூட் நோடுக்கு தான் இன்சர்ட் பண்ணிருக்கேன். ரைட்டா? இந்த இன்சர்ட் வந்து இப்போ என்னோட ரூட் நோடுக்கு நான் பண்ணிட்டேன். இப்போ ரூட் நோட கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சைல்டு வருமா, அந்த நோட்ல நான் வேல்யூ கிரியேட் பண்ணுமா? என்னோட சைல்டு நோட்ல நான் வேல்யூ கிரியேட் பண்ணணும். என் சைல்டு நோட்னா என்ன? நான் ஆல்ரெடி இந்த ட்ரீ நோடுன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, லெஃப்ட் ரைட்டு, இதுதான் என்னது, என்னோட சைல்டு நோட். கான்செப்ட் புரியுதா? பைனரி சர்ச் ட்ரீல ட்ரீ நோடுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீ நோட நான் கிரியேட் பண்ணணும்னா லெஃப்ட் ரைட்னு கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் திருப்பி என்ன பண்றேன், பைனரி சர்ச் ட்ரீ இதே நான் ஒரு வேல்யூவை சர்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன் என்னோட ரூட்ல தான் நடக்கணும். நெக்ஸ்ட் இன்சர்ஷன் புதுசா ஒரு வேல்யூவை நான் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒண்ணு என்னோட ட்ரீ நோட்ல ரைட் சைட் போகணும், இல்லைன்னா லெஃப்ட் சைட் போகணும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? புரியுதா புரியலையா நந்தகுமார், ஸ்ரீனி? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணவா? எஸ் மேம், திருப்பி ஒரு வாரம் ஓகே. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, இந்த ட்ரீ நோடுன்றது என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு ரூட் நோடு இருக்கு. அந்த ரூட் நோட்ல இருந்து ஒரு சைல்டு வருமா, இந்த ரூட் நோடுக்கு ஒரு சைல்டு இருக்கு, இதுக்கு கீழே 2 சைல்டு இருக்கு. இதை நான் லீஃப்னு சொல்றேன். கரெக்டா? எனக்கு இது லாஸ்டா இருக்கறனால நான் இந்த லாஸ்ட் நோட என்னன்னு சொல்றேன், லீஃப்னு சொல்றேன். ஆக்சுவலா இப்படிதான் ஒரு பைனரி சர்ச் ட்ரீ நடக்கும். இந்த ட்ரீ நோடுனா என்னன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் சர்ச் பண்ணும்போது லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு, ரைட்டா? ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சர்ச் பண்றீங்கல்ல, இதுதான் ட்ரீ நோட். நீங்க கீழே போக போக இந்த ஃபர்ஸ்ட் நோடுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே என்னது, ட்ரீ நோட். இந்த ட்ரீ நோடுல நீங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு தான் சர்ச் பண்ணுவீங்க. இது பேர் தான் என்னன்னா ரூட் நோட். ரூட் நோடுங்கிறது ஒரு பேரண்ட் நோட் மாதிரி டாப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பைனரி சர்ச் பண்ண போறேன். ஒரு ட்ரீல நான் பைனரி சர்ச் பண்ண போறேன்னா என் நோட்ல இருந்து சர்ச் பண்றேன். ஓகே, என் ட்ரீ நோட்ல எனக்கு செல்ஃப் டாட் லெஃப்ட் வேல்யூவும் ரைட் வேல்யூவும் இப்போதைக்கு நன்னா இருக்கு. நான் எனக்கு ட்ரீ நோடு, கிளாஸ் ட்ரீ நோடுனா என்னது, ஒரு எனக்கு அந்த ரூட் நோடுக்கு கீழே இருக்கிற எல்லாமே ட்ரீ நோடு. அந்த ட்ரீ நோடுக்குள்ள நான் 2 வேல்யூஸ் 2 சைடு சர்ச் பண்ணுவேன், ஒன்று லெஃப்ட் இன்னொன்று ரைட்டு. அது ரெண்டையுமே பிகினிங்ல நான் எப்படி வச்சிருக்கேன், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன், லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அது எப்படி இருக்க போது, எம்டியா இருக்க போகுது. அடுத்து அதே மாதிரி பைனரி சர்ச், நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு ரூட் நோட் தேவை. அந்த ரூட் நோடுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் நான் நன்னு வச்சிருக்கேன். திருப்பி ஒரு வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க இன்சர்ட் பண்ண முடியும், என்னோட ரூட் நோட்ல தான். இப்போ நான் ஒரு 5ன்னு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்னோட ரூட் நோட்ல தான் இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்கோம், செல்ஃப் டாட் ரூட் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் இன்சர்ட். செல்ஃப் டாட் இன்சர்ட் அதாவது மெத்தட் தான், செல்ஃப்ங்கிறது மெத்தட். ஒரு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேல்யூவை நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்க. எங்க இன்சர்ட் பண்ண போறீங்க, ரூட்ல அந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ண போறீங்க. இப்போ புரியுதா? இன்னும் டவுட்டா இருக்கா? இன்னும் டவுட்? ஸ்ரீனி, ஸ்ரீனி வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் மேம். புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம். ஓகே, இப்போ ரூட் நோட நம்ம போட்டுட்டோம். நான் ஒரு வேல்யூவை சர்ச் பண்ண போறேன். இப்போ என்னோட ஸ்லாட் எல்லாமே எம்டியா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரீ நோடுக்கு நான் இப்போ இன்சர்ட் பண்ணணுமா, லெஃப்ட் சைடு வேல்யூ ரைட் சைடு வேல்யூ ரெண்டையுமே இன்சர்ட் பண்ணணுமா. என் ரூட் நோட இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன், என் ரூட் நோட்ல நான் வேல்யூவை இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ என் ட்ரீ நோடுக்கு வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணணுமா, எல்லா வேல்யூவும் எம்டியா இருக்கு, ரைட்டா? இந்த எம்டி வேல்யூவை நான் ஃபில் பண்ணணுமா. எஸ் மேம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த செல்ஃப் டாட் ரூட் அடுத்து இப்போ இது வந்து ரூட்டுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற டெஃபினிஷன். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய ட்ரீ நோடுக்காக ஒரு இன்சர்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ட்ரீ நோட் ஸ்பேஸ், இது அண்டர்ஸ்கோர்னு வச்சுக்கிறேன், இன்சர்ட். இப்போ நான் இங்க என்னென்னலாம் இன்சர்ட் பண்ணணும் இந்த டெஃபினிஷனுக்குள்ள, செல்ஃப் கமா நோட் இன்சர்ட் பண்ணணுமா, நோட் கமா
வேல்யூ. ஓகே, இப்போ என் வேல்யூ நோட் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நான் இன்சர்ட் பண்ணுவேன். இஃப் நோட் இஸ், நான் நன்னு தான் கொடுத்துருக்கேன். இஃப் என்னோட நோட் வந்து நன்னா இருந்தால் என்னோட நான் என்ன பண்ணணும், இந்த ட்ரீனோட வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ரிட்டர்ன் ட்ரீ நோட். ரிட்டர்ன் ஸ்பேஸ் ட்ரீ நோட் வேல்யூ, அதுக்குள்ள நான் வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இஃப் நோட் இஸ் நன், ரிட்டர்ன் ட்ரீ நோட் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இஃப் அகைன், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட நோட்ல ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா நான் அடுத்த இன்சர்ஷன் எங்க பண்ணணும்னா லெஃப்ட் சைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே உங்களுடைய ட்ரீல லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் ரைட் சைடு இன்சர்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட். இப்போ நீங்க 5வே ஸ்பிளிட், உங்க இதுதான் உங்களுடைய ரூட் நோடு. இந்த ரூட் நோட்ல இருந்து நீங்க 5 ஸ்பிளிட் பண்றீங்க. இந்த 5க்கு அடுத்து நீங்க டைரக்டா என்ன கீழே போடுவீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் போடுவீங்க. நீங்க எதை போட்டாலும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு போடணும். இதுலயுமே நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் போடணும் லெஃப்ட் சைடு தான் போடணும், அடுத்த ரைட் சைடு போடுவீங்க. இங்க லெஃப்ட் ரைட், அடுத்து லெஃப்ட் ரைட், அதுக்கப்புறம் தான் இந்த ரைட்ல இருக்கிற லெஃப்ட் ரைட் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ட்ரீ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? அப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட வேல்யூ, என்னோட நோட்ல ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கு. இஃப் என்னோட நோட்ல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, less than node dot value. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு உங்க நோட்ல ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நான் நோடுக்கு தான் வேல்யூ இன்சர்ட் பண்றேன். அதுக்காக நான் என்ன கொடுக்கணும்னா நோட் டாட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ண போறோம். அப்போ நோட் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் நோட் லெஃப்ட் சர்ச் பண்ணி தான் அவுட்புட் கொடுப்பீங்க. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஒரு டெஃபினேஷன் கிரியேட் பண்றேன் சர்ச்சுக்கு. இந்த சர்ச் நான் எங்க இருந்து பண்ண போறேன், ஒரு வேல்யூவை தான் சர்ச் பண்ண போறேன். அப்போ நான் என்ன கொடுக்குறேன், செல்ஃப் வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு வேல்யூவை சர்ச் பண்ணணும்னா எப்படி ஒரு அவுட்புட் நான் கெட் பண்ணணும்னா ரிட்டர்ன் ஸ்பேஸ் செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் serch சர்ச். இது நான் எங்கேருந்து சர்ச் பண்ண போறேன், ரூட் நோட்ல இருந்து சர்ச் பண்ண போறேன். அப்போ செல்ஃப் டாட் ரூட் வேல்யூ. அடுத்துனா என்னுடைய ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு சர்ச் பண்ணணும்ல. இப்போ நான் ரூட்டை சர்ச் பண்ணிட்டேன். ரூட்டுக்கு அப்புறம் என்னுடைய நோட்ஸை சர்ச் பண்ணல. நோட் சர்ச் பண்றதுக்கு ப்ரீவியஸா நம்ம எப்படி இன்சர்ட் வந்து ரூட்டுக்கு தனியா நோட்ஸுக்கு தனியா கொடுத்தோமோ அதே மாதிரி சர்ச்சுமே ரூட்ஸ்க்கு தனியா நோட்ஸ்க்கு தனியா கொடுக்க போறோம். இப்போ டெஃபினிஷன் ஸ்பேஸ் அண்டர் சர்ச், இதுவுமே செல்ஃப் நோட் வேல்யூ சேம், அங்க என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அப்படியே தான் கொடுக்க போறீங்க. ஓகே, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் என்னோட நோட் நன்னா இருந்துச்சுன்னா, இப்போ நான் சர்ச் பண்ற வேல்யூ நன்னு இருந்ததுன்னா நான் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ண போறேன். வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண போறேன். அப்படி நான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வேல்யூ இருக்கா ரைட் சைடு வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைடு சர்ச் பண்ணி நான் அவுட்புட்டை கொடுக்கணும். அதுக்கு இஃப் நோட் இஸ் நன்னு இருந்ததுன்னா என்ன பண்ண போறேன், ரிட்டர்ன் false. அதுவே if அந்த node dot value வேல்யூல ஏதாவது வேல்யூ இருக்கு, ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன், ரிட்டர்ன் ஓகே. இதுவே இஃப் சப்போஸ் என்னுடைய வேல்யூ வந்து நோட் வேல்யூ ஆல்ரெடி ஒரு வேல்யூ என்கிட்ட இருக்கு, என்னோட ரூட் நோடு இருக்கு, அடுத்து லெஃப்ட் சைடு வரேன்,
அந்த ஒரு நோடோட வேல்யூ என்கிட்ட இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு தான் நான் சர்ச் பண்ணணும். என்னோட சர்ச் ஃபர்ஸ்ட், என்னோட ரிட்டர்ன் சர்ச் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் நோட் டாட் லெஃப்ட் சைடு இருக்கணும், ரைட்டா? இஃப் வேல்யூ லெஸ் தென் நோட் வேல்யூ, இஃப் வேல்யூ நம்ம ப்ரீவியஸா பார்த்த அதே தான், வேல்யூ வந்து லெஸ் தென் நோட் டாட் வேல்யூவா இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும், ரிட்டர்ன் செல்ஃப் டாட் சர்ச். என்னோட செல்ஃப் டாட் சர்ச் எப்படி இருக்கணும், நம்ம அண்டர் ஸ்கோர் கொடுத்துருந்தோம். என்னோட செல்ஃப் டாட் அண்டர் ஸ்கோர் சர்ச் பார்த்தீங்கன்னா என்னோட நோட் லெஃப்ட்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, நோட் டாட் லெஃப்ட், அதோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணு. ஓகே, இப்போ நம்ம இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஃப் வேல்யூ லெஸ் தென் நோட் வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா அகைன் என்ன பண்ணலாம், எனக்கு ரிட்டர்ன் காப்பி. அகைன் இந்த சர்ச்சோட வேல்யூ எனக்கு எப்படி இருக்கலாம், செல்ஃப் டாட் சர்ச் நோட் டாட் ரைட். நான் ரைட்னு கொடுத்துக்கலாம். இது டவுட் இருக்கா? இப்போ நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணமோ சேம் நம்ம என்ன பண்றோம், நம்ம இன்சர்ட் பண்ண மாதிரியே நம்ம சர்ச் பண்றோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். ஓகே ஃபைன். இப்போ லாஸ்ட் என்ன பண்ண போறோம், ஆர்டர் பண்ண போறோம். ஆர்டர்னா என்னோட ரிசல்ட்டை நான் அவுட்புட்ல கெட் பண்ண போறேன். ஓகே, எப்படி ஆர்டர் பண்றதுன்னா டெஃபினிஷன், எனக்கு இந்த ஆர்டர்ல ஆன்சர் வேணும். டெஃபினிஷன் இன் ஆர்டர் நான் இதுல நோடு வந்து நன்னு கொடுத்துக்கிறேன். நோடு இஸ் ஈக்குவல் டு நன்னா இருந்தால் ரிசல்ட்டும் நன்னா தான் இருக்கும். எனக்கு ரிசல்ட் ஈக்குவல் டு நன். ஓகே, இப்போ if ரிசல்ட் வந்து நன்னு இருந்துச்சுன்னா if ரிசல்ட் இஸ் நன், இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட ரிசல்ட் நன்னு இருந்ததுன்னா என்னோட ரிசல்ட் எப்படி அவுட்புட்ல கெட் பண்றேன், எம்டி ஸ்ட்ரிங்கா கெட் பண்றேன். ஓகே, ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட். லிஸ்ட்ல எனக்கு அவுட்புட் வேணும். ஓகே, அப்படி இல்லைன்னா என்னோட நோடு இருக்கு பாத்தீங்களா, நோடுல ரூட்டோட வேல்யூவை கெட் பண்ணணும். ஓகே, நோட் ஈக்குவல் டு ரூட், சாரி செல்ஃப் டாட் ரூட் கொடுக்குறேன். செல்ஃப் டாட், இது புரியுதா? ஒரு ஆர்டர்ல நான் ஆன்சர் கெட் பண்ண போறேன். என்னோட ரிசல்ட் சப்போஸ் நான் ஒரு வேல்யூவை சர்ச் பண்றேன். இப்போ நான் என்னோட ரூட் நோட்ல ஒரு வேல்யூ சர்ச் பண்றேன். அப்போ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை நான் அவுட்புட், அந்த ரிசல்ட்டை நான் அவுட்புட்டா கெட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், நோட் வந்து அந்த செல்ஃப் டாட் ரூட்ல ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதை தான் நோடா எடுத்துட்டு வந்து நான் அவுட்புட்ல, அந்த 5 தான் நான் வேல்யூவா எடுத்து அவுட்புட்ல கெட் பண்ண போறேன். ஓகே, அடுத்து இஃப், இதுவே அந்த நோட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டரா இருக்கு. நோடு லெஃப்ட் இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் கொடுக்கணும், அடுத்த ரைட் இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் கொடுக்கணும். அந்த ரிசல்ட் நான் என்ன பண்ணணும், அப்பன் பண்ணி கொடுக்கணுமா, ஒரு லெஃப்ட் ரூட். இப்போ எனக்கு ரைட் சைடு ஒரு லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரூட் நோடு இருக்கு. இந்த ரூட் நோட்ல லெஃப்ட் ரைட் இருக்கு. நான் லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவேன். இங்க சர்ச் பண்றேன், அந்த வேல்யூ இருக்கான்னு பாக்குறேன், இல்ல. திருப்பி இங்க சர்ச் பண்றேன், அந்த வேல்யூ இருக்கா, இல்ல. அகைன் இதுல ரைட் பார்ப்பேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நான் ரூட்டுக்கு வந்துட்டு தான் திருப்பி ரைட் பார்ப்பேன், ரைட்டா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணிட்டு ரூட் வந்த பிறகுதான் நான் திருப்பி ரைட் வருவேன். அப்போ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, அகைன் நான் என்ன பண்ண போறேன், என்னோட நோட அப்பன் பண்ணிட்டு லெஃப்ட்ல இருந்து திருப்பி நான் ரூட்டுக்கு போவேன். ரூட்டு போயிட்டு தான் நான் ரைட்டை சர்ச் பண்ணுவேன். இதைத்தான் இன் ஆர்டர். நீங்க எப்படி சர்ச் பண்ணணும்னு நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் பாத்தீங்களா, அந்த கம்ப்ளீட் ஆர்டர் தான் இது. இப்போ செல்ஃப் டாட் ரூட் எப்படி இருக்கும்னா, இஃப் என்னோட நோடு, என்னோட அவுட்புட்ல ஒரு நோடு இருக்கு, லெஃப்ட் சைடு நான் சர்ச் பண்ணணும். அப்ப நோடு எப்படி இருக்கும்னா, இஃப் நோட் செல்ஃப் டாட் இன் ஆர்டரா நான் சர்ச் பண்ணணும். அந்த ஆர்டர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு தான் சர்ச் பண்ணும். அப்போ நோட் டாட் லெஃப்ட் கமா அதோட ரிசல்ட்டை எனக்கு அவுட்புட்ல கொண்டு வந்து போடும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், ரிசல்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்றது லிஸ்ட் தான் பிரிண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, ரிசல்ட்டை இப்போ பிரிண்ட் பண்ணியாச்சு.
அடுத்து நான் என்ன பண்ண போறேன், அந்த ரிசல்ட்டை அப்பன் பண்ணணும். எங்க வரைக்கும் அப்பன் பண்ணணும், நோட் வேல்யூ வரைக்கும் அப்பன் பண்ணணும். அப்போ ரிசல்ட் டாட் அப்பன். அப்பன்னா என்ன, இன்சர்ட் பண்ண போறோம்னு அர்த்தம், ரைட்டா? அப்பண்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இன்சர்ட்னா நீங்க ஸ்டார்டிங்ல இன்சர்ட் பண்ணுவீங்க, அப்பன்னா நீங்க எங்க வேணாலும் இடையில அப்பன் பண்ணிக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன், நோட் டாட் வேல்யூன்னு கொடுக்குறேன். ஓகே, ரிசல்ட் டாட் அப்பன் நோட் டாட் வேல்யூ. என்னோட வேல்யூவை நான் சர்ச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் சர்ச் பண்ணிட்டு இப்போ அப்பன் ரிட்டர்ன் என்னோட ரூட்க்கு போறேன். திருப்பி நான் என்ன பண்ணுவேன், செல்ஃப் டாட் இன் ஆர்டர் லெஃப்ட்டுக்கு பதிலாக அடுத்து ரைட்டு சர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். நோட் டாட், அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக என்னோட ரிசல்ட்டை நான் அவுட்புட்டில் கெட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், ரிட்டர்ன் ரிசல்ட். அவ்வளோதான். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பைனரி சர்ச் ட்ரீ நீங்கள் இது கொடுத்துருந்தீங்கல்ல, பைனரி சர்ச் ட்ரீக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கல்ல. ஓ சாரி, ஓகே. இங்கே பிஎஸ்டி கேபிட்டல் பிஎஸ்டி கொடுத்துருக்கீங்கல்ல. இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணால் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்ல. அந்த ஆப்ஜெக்டை இப்போ கிரியேட் பண்ணுறேன். பிஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிஎஸ்டி, அதாவது இது என்னோட ஆப்ஜெக்ட். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அந்த கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன். என்டர். நான் இப்போ ஃபார் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இன் ஒரு லிஸ்ட்டில் நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டில் என்ன கொடுக்கலாம், இப்போ 50, 30, 40, 60, 20, லாஸ்ட்டாக 10 கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு உங்கள் அவுட்புட்டை கெட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன கொடுப்பீங்க, பிஎஸ்டி டாட் இன்சர்ட்னு கொடுத்துக்கலாமா? நார்மலாக ஒரு வேல்யூவை இப்படி தான் இன்சர்ட் பண்ணுவீங்க, ரைட்டா? ஒரு வேல்யூவை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. இதுவே நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, பிரிண்ட். நீங்கள் என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கீங்களோ எல்லாத்தையுமே இதில் கெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஎஸ்டி டாட் இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். சாரி, இன் ஆர்டர். ஃபர்ஸ்ட் இன்சர்ட் கொடுத்துட்டோம், இன் ஆர்டர். இன் ஆர்டர் அடுத்து என்ன கிரியேட் பண்ணோம், சர்ச் கிரியேட் பண்ணோமா, பிஎஸ்டி டாட் சர்ச். இப்போ இங்கே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்காது, அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிஎஸ்டி டாட் சர்ச், நம்மக்கிட்ட 10 இருக்குது, 10ஐயும் சர்ச் பண்ண போகிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு 40ங்கிற ஒரு வேல்யூவும் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லாத வேல்யூ கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 99 இருக்கான்னு பார்க்குறேன். நோட் டாட் ரைட் கரெக்ட் தானே, இது என்ன ராங், செல்ஃப் இன்ஸ்பெஸ்ட் நோட் ரைட் புது கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்டுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட் நோட் டாட் வேல்யூ ப்ரீவியஸாக நன் கொடுத்துருக்கோம். ஓ சாரி, இது கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் ஸ்மால் ஆர் மாற்றிட்டேன். இன்னொரு தான் இதுக்கு டெஃபினிஷன் இன்னொரு காப்பி. ஓ சாரி, இது இன்னொரு மட்டும் தள்ளி இருக்கா. ஓகே டன். இப்போ 10ங்கிற வேல்யூ என்கிட்ட இருக்கு, அதனால ட்ரூன்னு காட்டுது. இல்லாத வேல்யூவை நான் காட்டுது. ஓகே, இது எப்படி சர்ச்சுக்கு நமக்கு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருக்கா, இதுவே ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. நான் 80 வரைக்கும் வேல்யூ கொடுத்துருக்கேன், அதுவே ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது. புரியுதா? பைனரி சர்ச் ட்ரீ இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ ஹேஷ் டேபிள்லையும் பைனரி சர்ச்லையும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, ரைட்டா? எஸ் மேம். ஓகே சூப்பர். நாளையிலேருந்து நம்ம டேட்டா பேஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டா பேஸில் எப்படி ஒர்க் பண்ணணும், ஆர்டிபிஎம்எஸ்னா என்ன, டேபிள்ஸ்னா என்ன, ரோஸ்னா என்ன, காலம்ஸ்னா என்னன்ட்டு நாளைக்கு அதை பற்றின டெஃபினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ இது வரைக்கும் இருக்க டாப்பிக்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்ன டவுட்டோ அதை எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே மேம். Bye. தேங்க்யூ மேம்.